ஆன்மீக பூமியான இந்தியாவில் 51 சக்தி பீடங்கள் உருவான வரலாறு. தட்ச ராஜாவின் மகளான தாட்சாயினி தனது தந்தைக்கு பிடிக்காத சிவபெருமானை திருமணம் செய்கிறார். அதே நேரத்தில் தட்சராஜன் 3 லோகத்தில் உள்ளவர்களையும் அழைத்து மகா யாகம் நடத்துகிறார். யாகத்திற்கு தனது மருமகனான சிவபெருமானை 3 லோகங்களையும் ஆளக்கூடியவரை அழைக்கவில்லை, தனது மகளை மட்டும் அழைத்திருக்கிறார். யாகத்திற்கு வந்த தாட்சாயினி ஏன் எனது கணவரை அழைக்கவில்லை என்று அப்பாவிடம் கேட்டபொழுது இழிவாக பேசிவிடுகிறார் தட்சன். உடனே, நீங்கள் தந்த உடல் எனக்கு தேவையில்லை, எங்களை அவமானப்படுத்திய இந்த யாகம் அழிந்து போகட்டும் என சாபம் அளித்துவிட்டு யாக நெருப்பில் இறங்கி தன் உயிரை விடுகிறார். இதை அறிந்த சிவபெருமான் தேவியின் உடலை தூக்கி கொண்டு ஊழி தாண்டவம் ஆடுகிறார். உலகே நடுங்குகிறது. இதை பார்த்த தேவர்கள், உலக ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்துவிடும், விஷ்ணு பகவானே நீங்கள் எதுவாது செய்யுங்கள் என்று கேட்டபொழுது விஷ்ணு பகவான் தனது சக்கராயுதத்தை தேவியின் உடல் நோக்கி வீசுகிறார். 51 துண்டுகளாக பிரிந்து பூமியில் விழுகிறது. அதுதான் 51 சக்தி பீடங்கள். அதில் 18 சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது.